So first statement itself is false definitely. This is false because there is no need for an else. Number else illama kuda you can write your yes Ajay. You can write a statement. Structure of the table. Structure of the table ku unne ondha describe. Correct? Pick up. What will be the output of the following code? So in the Mariana question, we already said it will definitely come. So in we are taking this is nothing but square root of 625. 7 double slash will give me an integer value. 7 divided by 2. My quotient is going to be 3. So 2 power 9 appa. Option B 540. 2 power 9 was 512. 512 plus 28. 540 இருக்கு இல்லையா 540. Because power operators வந்து they are giving you a decimal float கொடுக்கறதுனால they are given you the answer in 0.0. So sometimes இந்த point இல்லாம கொடுக்கிற answer அதுவான்னு பார்க்கவும் சொல்லுவாங்க. So I think this is a pretty இப்போ you should have got the idea. But இங்க பாருங்க 2 power 3 power 2 அதுக்கு வந்து பின்னாடில இருந்து தான் நீங்க ஃபர்ஸ்ட் எடுக்கணும். 3 ஸ்கொயர் பண்ணிட்டு தான் நீங்க 2 power பண்ணணும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. So tuple geek வச்சிருக்காங்க. Okay. For I in range n. Okay. Tuple வெட்டி கொஸ்டினா இருக்குது. So geek ஆன்சர் ஏன்னு கொடுக்குறாங்கப்பா இந்த மாதிரிலாம் கொஸ்டின் மொக்கையா கேட்க மாட்டாங்கப்பா. ஜஸ்ட் ஆடிங் எம்டி திங்ஸ் பண்றாங்க. ஓகே a product has 5 columns and 10 rows. இது பண்ண முடியும் உங்களால. So another table transactionல 6 columns and 18 rows இருக்கு. 5 columns and 10 rows இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் when it is going to have the degrees வந்து it is going to be addition. Number of columns is going to be added. அது உங்களோட டிகிரி. So 5 plus 6 வந்து 11. So 11 இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து C தான். Option C is the correct answer. Cardinality is multiplication of the rows. So 18 into 10 will give you 180. சரியா தெரியாததை நான் சொல்றேன். அதுக்கு தான் I just thought I could not scan it better than this. Sudhir found the signals sent by him to a friend were weak. So weak signals னு சொன்னாலே என்னக்கான ஆன்சர்? Come on, quick. I want you to answer. எனக்கு தெரியும் எல்லாத்துக்குமே ஆன்சர் நீங்க தான் சொல்லணும். Yes ma. So repeater இல்லையா? What will be the output? சுத்தமா கண்டு தெரியல. அமித் 90 மாதிரி இருக்கு. print John in D இருக்கு. இது true கண்ணா. நெக்ஸ்ட் வந்து 90 in D. இது false ஆகும். ஏன்னா 90ங்கிறது வேல்யூவா இருக்கு. கண்ணு சரியா தெரியல உங்களுக்கு. ஸோ நானே ஆன்சர் சொல்றேன் அதனால. ஸோ false ஆகும். ஸோ true or false 7th ஆப்ஷன் ஏக்கு கொடுத்துருக்காங்க. சரியா உங்களுக்கு அதாவது ஐடியா இஸ் கீ என்னன்னு செக் பண்ணும்போது கீயை தான் செக் பண்ண முடியும். வேல்யூவை செக் பண்ண முடியாது. எஸ் ஸோ ஹோப்ஃபுல்லி இது நம்ம ஏற்கனவே நேத்து போட்ட கொஸ்டின் தான் நினைக்கிறேன். அதே கொஸ்டின் திருப்பி கேட்டிருக்காங்க. 40 60 வந்துச்சுல ஆன்சர் இதுக்கு. 40 60 as a tuple வந்துதா? I think this should be your answer. இதுக்கு ஆப்ஷன் D. Yes Mananya, yes. Error அதே கொஸ்டின் மறுபடியும் இதோ இல்லையா சேம் அதே பேப்பர்ல இருந்து தான் அந்த கொஸ்டின் வந்திருக்கு உங்களுக்கு. ஸோ போர்டு எக்ஸாம் பேப்பர்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே ரிப்பீட் ஆகும் உங்களுக்கு. So study the possible outputs கேக்குறாங்க. சரி. So x is equal to random dot random. Okay. Random dot randint 0,4. Okay. So இப்போ இந்த இடத்துக்கு வந்து y உடைய வேல்யூ பேஸ் பண்ணி நம்ம ஆன்சரை கெஸ் பண்ண முடியும் ஈஸியா. y can take 0 1 2 3 4 எல்லா வேல்யூவே பாசிபிள் randintக்கு. இப்போ y can not be 6. print int of x, y plus int of x. இது நமக்கு ட்ரிக் ஆகுமே. So இதுல வந்து 10th question.
ஆப்ஷன் ஏவே கரெக்டா? எனக்கு தெரிஞ்சு random will give you values from 0 to 1 தான் நினைக்கிறேன்ப்பா. கரெக்டாப்பா? 0ல இருந்து 1 குள்ள தான் வரும்னு நினைக்கிறேன். ரைட். Random function can take a maximum value of நீங்க எத்தனை வாட்டி நீங்க x ட்ரை பண்ணாலும் it should give you the same value தான். அதாவது ஒரு ஸ்பெஷாலிட்டி நினைக்கிறேன். 0ல இருந்து 1 குள்ள தான் ஒரு ஆன்சர் உங்களுக்கு. Yes ma'am. So அதனால தான் they are taking x value can only be less than 1. It can be only less than 1. So int of x னு போட்டிருக்காங்க. அப்ப int of x னா it will convert. So இங்கே நீங்க பாத்தீங்கன்னா நான் full screen தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. So int of x னு போட்டா 0 தான் வரும். Even though 0.9 இருந்தாலுமே கூட it will give you only the whole version. 0 தான் கொடுக்கும், round off பண்ணாதீங்க. So only value possible for x வந்து it is going to be 0. So first option is the only answer possible. மற்றது எல்லாமே வந்து x னால possible இல்ல. y க்கு இந்த எல்லா வேல்யூமே possible. So it is only because of that. ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்ப இது வரவே முடியாது. ஏன்னா 6 வர முடியாது. So 2 வர முடியாது இங்க. But 4 is possible. இங்கேயும் 2 வர முடியாது. 3 is possible. An IP address is of how many bytes? IP address நம்ம எப்படி போடுறோம்? Local host 128.0.0. Let's say 128. So generally an IP address this is called 1 byte. So it's a 4 bytes. This is your answer. Yes ma'am, 12th one. இது உள்ள போகணும் first. This has to get inside. ஏன்னா indentation def இங்க ஆரம்பிச்சு போனோம். So now after you calculate, you have calculated the square here. ஏன்னா நம்பருடைய last digit எடுத்திருக்கீங்க. The நம்பருடைய கடைசி we saw this in the last program. Then you are going to just do the power, square it. Square கண்டுபிடிச்சாச்சு. Now you are going to return. So C is enough. C will give you the correct answer. EOF error is a kind of exception. True. ஏன்னா except blockல தான் எழுதுறோம். So it is true. 14 போடுங்க. மத்ததெல்லாம் நானே போட்டேன். 14th question. Alternate key. ஆன்சரே வரல. இது கிடையாது. So இது yes. C வரும்னு சொல்றியா? All the keys which did not become the primary key is a candidate key தான், is an alternate key. அதனால definition நம்ம கரெக்டா தெரியும். But it is also a candidate key தான். But it cannot be defined as a candidate key because primary key வந்து அதுலயே இருக்கும். Candidate key அப்படின்னு சொன்னா it will have all the keys including the primary key. With all client computers and no server. இது நம்ம கிடையாதுப்பா, peer to peer னு சொல்லுவோம். There are two models. கேட்க மாட்டாங்க. Opens for adding more records, keeping the existing records. கான 16th போடலாம் பாருங்க, எல்லாருமே போடலாம் எனக்கு chatல. Let's wake up. 16. Yes Mahanya, yes. ஒரு டைப் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு முடிஞ்சிடும். Yes Mavedika, yes Harshad, yes இல்லையா? So for adding more records, adding னு சொன்னாலே it is going to be append தான். Keeping the existing records னா C is your answer. Assertion reason. If the arguments and function call match the number of order of arguments, they are called as positional arguments. During the function call, the argument list first contains default arguments followed by the reason kandipa tappu. It first contains the positional arguments followed by the default arguments. The default arguments na kadasiya irukonu enakku therinju. So obviously idu tappu kandupidichitona C da namak answer.
looks like a text file with one record on each line and each file is separated by a comma. So 18th question வந்து it is like a text file, அதுவும் true தான், கம்மாவும் true தான். So I will go with A for this. ஆனா அது ஜஸ்டிஃபை பண்ணலையே மேம், எப்படி மேம் ஏன்? It's not giving the reason. It's a file, it is a file format for data storage which looks like a text file in which each field is separated by a comma. Correct தானே? அதுல என்ன ஒன்று ஜஸ்டிஃபை ஆகலன்னு சொல்றேன். definition உடைய because வந்து ஒரு specific file format இருக்குன்னு தானே சொல்லியிருக்காங்க assertionல. I will still go with A that I don't think it is definitely A or B question, but I will still go with A for this question. Okay. So ஈஸியான full forms இல்லையா? SMTP, Simple Mail Transfer Protocol, Triple P, Point to Point Protocol. நம்ம ஏற்கனவே last time பார்த்த அதே questions இருக்கு. Telnet is remote login network. It is used for login into a remote system from a different place. So அந்த protocol வந்து Telnet னு சொல்லுவோம். Telecommunications network னு expand ஆகும் இது. Rearrange இதுவும் அதே question. ஏற்கனவே நம்ம பார்த்த questions. So repeat ஆக ஆரம்பிக்குது questions உங்களுக்கு. So இதை அன்னைக்கே ஆர்டர் பண்ணோம். பிபிஎஸ் ஃபர்ஸ்ட், கேபிபிஎஸ் நெக்ஸ்ட், அப்புறம் என்ன சொன்னீங்க? கிலோ, கிக், மெகா, ஜிகா, டெரா அப்படிதானே சொன்னீங்க. ஸோ அந்த ஆர்டர் வச்சுக்கோங்க. நேம் எனி டிரான்ஸ்மிஷன் மீடியா பெஸ்ட் சூட்டபிள் ஃபார் கனெக்டிங் வந்து நம்ம ஜென்ரலா இங்க மைக்ரோவேவ்ஸ் அண்ட் ரேடியோ வேவ்ஸ் சொல்லுவோம். See, உங்களுக்கு வந்து இனி நீங்க you can start doing one paper every day because I think it is towards the last lap இல்லையா? Today we are already in என்னப்பா மண்டேவா, இன்னைக்கு டியூஸ்டேவா? டியூஸ்டே. ஸோ நெக்ஸ்ட் டியூஸ்டே வில் பி ரைட்டிங் யுவர் எக்ஸாம். ஸோ உங்களோட ஜேஇ ப்ரிப்பரேஷன் எது பண்ணிட்டு இருக்கீங்களோ, எனி என்ட்ரன்ஸ் ப்ரிப்பரேஷன் யூ ஆர் டூயிங், யூ கேன் ஸ்லோலி பிளான் டு டூ ஒரு 1.5 hours ஒரு பேப்பர் யூ கேன் ஸ்டார்ட் டூயிங் ஃப்ரம் டுடே. ஸோ ஒரு பேப்பர் நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்றேன், 1 or 2 நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். மீதி பேப்பர் ஐ எம் கோயிங் டு அப்லோட் இட் ஃபார் யூ. ஸோ இட் இஸ் அப் டு யூ டு கம்ப்ளீட் இட். நீங்க முடிச்சீங்கன்னா அந்த பெட்டர், அதாவது ஏதாவது ஒரு கொஸ்டின் இதுல இருந்து ரிப்பீட் ஆச்சுன்னா யூ வில் பி ஏபிள் டு ரைட் இட் கரெக்ட்லி இன் த போர்ட் எக்ஸாம். So திருப்பி tomorrow also we are going to do sample papers மட்டும்தான். Same logic தான் I am planning. We will do 2 papers or 1 paper, how much ever time we have, and then it is up to you to do another 1 more paper or 2 more papers. So question papers நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டே இருக்கேன். நான் நிறைய question papers இருக்கு. ஏற்கனவே நம்ம ஒரு 10 போட்டோம், நீங்க அதை பாத்தீங்களான்னு கூட தெரியல. அந்த 10 question papers இருக்கு. அப்புறம் செல்ஃப் ஸ்டடீஸ்ல ஒரு 5 question papers இருக்கு. ஆஸ்வால் ஒரு 10 இருக்கு. ஸோ நிறைய question papers இருக்கு நம்ம கிட்ட பண்றதுக்கு. இதுல இருந்து சில questions நீங்க இக்னோர் பண்ணிடலாம். You don't have to remember all that. சரியா? Okay, so correcting the code. So இங்க equal to வரணும். First error அதான் உங்களுக்கு. பிரேக் வந்து செகண்ட் லைன்ல இருக்கு, int of input. செகண்ட் லைன் மேம் ரெண்டு பிராக்கெட் போடணும். பிராக்கெட் போடல. ஓகேப்பா. பிரேக்க மூவ் பண்ணணும். அதே மாதிரி இந்த எல்ஸ் வந்து தள்ளி வரணும் இல்லையா? ஏன்னா இப்பயே பிரிண்ட் பண்ணா எல்ஸோட பிரிண்ட்ல வந்து இது கோட்ஸ் வந்து ஒண்ணு. ஆமா, ஆக்சுவலா இந்த எல்ஸ் இங்க இருந்தா கூட ஒர்க் ஆகும் தான். ஏன்னா இந்த இஃப்க்கு அவங்க பிரேக்கே கொடுத்துட்டாங்க. பட் இருந்தா இல்லப்பா, எல்ஸ் வெளில வந்தாதான் பெட்டர். எல்ஸ் வெளியவே இருக்கட்டும். நான் ஃபாருக்கு தான் எல்ஸ் போடணும் நம்ம இதுக்கு. இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஆன்சர் கீழே இருக்கு. கோட் மிஸ் மேட்ச் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ராங் இன்டென்ட் ஆஃப் பிரேக், பிராக்கெட் மிஸ்ஸிங். இதுவுமே எழுதி காமிக்கிறாங்க அவங்க இங்க, இது என்னன்னு சொல்றதுக்கு சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு கமெண்ட் மாதிரி போட்டு பிராக்கெட் மிஸ்ஸிங். ஸோ இங்க வந்து ஈக்குவல் டு மிஸ்ஸிங், சின்டாக்ஸ் எரர், இண்டென்ட் எரர், கொட்டேஷன் மிஸ்ஸிங் அந்த மாதிரி போட சொல்றாங்க. receives 2 string arguments whether they are the same string length. Write a function.
21 சொல்லுங்க பார்க்கலாம் என்ன பண்ணலாம். write a function that receives 2 arguments. So ரெண்டு ஸ்ட்ரிங் நமக்கு எடுத்துக்கிறோம். string 1 string 2 எடுத்துக்கிறோம். இப்போ என்ன சொல்றாங்க, if length of s1 is equal to length of s2 இப்படி இருந்துச்சுன்னு சொன்னா அவ்வளவுதானப்பா. கரெக்டா புரியுது. அந்த ப்ரோக்ராம் சிம்பிள் ப்ரோக்ராம் தான் கேட்டிருக்காங்க. திஸ் இஸ் ஒன் திங் நான் எப்படி சொன்னேன் உங்ககிட்ட. இது வந்து கண்டிப்பா வந்து 11th உடைய போர்ஷன்ல இருந்து இப்போ ஒரு ப்ரோக்ராம் கேட்கறாங்க, எதர் ஸ்ட்ரிங் ஆர் லிஸ்ட் ஆர் டிக்ஷனரி யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சேம் லென்த் ஸ்ட்ரிங்ஸ் அவ்வளவுதான். ஸோ சிம்பிளான ஒரு ப்ரோக்ராம். calculate the nth root receives 2 parameters. nth root வந்து பவர் ஃபங்க்ஷன் தான். நம்ம பவர் ஃபங்க்ஷன் ஆர் டபுள் ஸ்டார். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் you have to say def nth root. அவங்க சொன்ன ஃபங்க்ஷன் பேர் நம்ம கொடுக்கணும். ஒரு n வந்து parameters x and n எடுத்துக்குது. அப்ப x, n is equal to 2 default value கொடுத்திருக்காங்க பாருங்க, questionலயே கொடுத்தாச்சு. Then answer is very easy. Let's say some y is equal to x power n. nth root na x power 1 by n. nth root அதாவது x power 1 அவங்களே கொடுத்துட்டாங்க ஃபார்முலா. x power 1 by n தான் நீங்க கண்டுபிடிக்கணும். இப்போ return y. Yes, Anna, in the question I think this is okay. 22 21 இது 21 உடைய or okay 22 straightforward question தான். டப்பிள் இருக்கு. Yes மா 22 ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். ஈஸி தான் உங்களுக்கு. இது என்ன பண்றாங்கன்னா if I mod 2. எஸ் அக்ஷிதா எஸ். இப்போ நான் கொஸ்டின் லாஜிக் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி ஆயிடும். என்ன பண்ண ட்ரை பண்றாங்கன்னு மட்டும் கொஸ்டினை பாருங்க. ஒவ்வொரு நம்பரா எடுத்துக்கிறாங்க. அது வந்து ஈவன் நம்பரா இருந்தா அதை நியூ லிஸ்ட்ல அப்பெண்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ நியூ லிஸ்ட்ல வந்து எதெல்லாம் வரப்போ 22 44 66 அதை கடைசியில வந்து டப்புலா மாத்துறாங்க. ஸோ பிரிண்ட் பண்ணும்போது அவுட்புட்ல வந்து இட் இஸ் கோயிங் டு பி 22 44 66 as a டப்புள். அந்த டப்புல நீங்க பண்ணலன்னா ஹாஃப் மார்க் போயிடும் உங்களுக்கு எக்ஸாம்ல. எஸ் மா வேதிகா எஸ் ரித்விகா எஸ் மா. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின். The built-in functions model that we are also thinking they will ask this time. So kandipa built-in functions வச்சு கேட்பாங்க. So 11th basics கொஞ்சம் revise பண்ணுங்க. To sort the contents of a list in reverse order. So reverse orderக்கு ஃபங்க்ஷனே இருக்கு. LST தான் உங்க லிஸ்ட் பேருனா dot reverse dot sort ஃபங்க்ஷன் இருக்கு. சும்மா போட்டா சார்ட் ஆகும். இதுல வந்து ஒரு ஆர்குமெண்ட் எடுத்துக்கும். அது reverse is equal to true அப்படின்னு நம்ம போட்டோம்னா ரிவர்ஸ்ல அதுவே பண்ணிடும். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஃபங்க்ஷன், லிஸ்ட் ஃபங்க்ஷன். நம்ம நிறைய யூஸ் பண்ணிருக்கோம் இந்த ஃபங்க்ஷன். எஸ் மா. So second function to increase the marks of a student by 5 whose data is stored in the following format. நீங்க வந்து ஒரே லைன் தான் எழுதணும். அப்போ ஸ்டூடெண்ட் டிக்ட் தான் உங்க டிக்ஷனரி பேரு. அதோடைய key value is marks. So அதே மாதிரி marks டபுள் கோட்ஸ்ல plus equal to 5. கரெக்டா? ஏன்னா அதுதானே பண்ண சொல்றாங்க. வேற எதுவுமே ஒரு லைன் தான். இது எல்லாத்துக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரோக்ராம் எல்லாம் எழுதாதீங்க. ஏன்னா அவங்க கிளியரா ஒரு ஸ்டேட்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. I'm hoping you're able to see this part. A is equal to 10. B is equal to 5. A is equal to 20. See, first program நீங்க போக கூடாதுன்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். You have to come directly to இங்க def functionல தான் you're starting with this. அப்போ A is equal to 20. B is equal to 5. Increase with B கூப்பிடுறோம். அப்போ increase of 5 போகுதுன்னா A is equal to 5. A is equal to 5 plus 5 10 ஆகுது. ஆனா நம்ம வந்து இது ரிட்டர்னே பண்ணலாங்க. ஸோ ஒண்ணுமே ஆகாது. வெளியில வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து print A பண்றோம்னா the answer will be 20 only.
இதுல அந்த def ஃபங்க்ஷன்லாம் தேவையே இல்லை, ஏதோ வேஸ்டா கொடுத்துருக்காங்க பாக்கண்ணா. பட் எஸ், ஐ திங்க் திஸ் இஸ் நாட் அட் ஆல் நீடட். வாட் they are try to find out வந்து என்னன்னா, அந்த ஏவங்க மாத்திருக்காங்க. உங்களுக்கு அந்த ஏ வந்து உள்ள என்ன பிரிண்ட் ஆகும், வெளியில என்ன பிரிண்ட் ஆகும் கேட்க ட்ரை பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ அந்த ஏ இஸ் ஈக்குவல் டு 10னா உள்ள பிரிண்ட் ஆகும்போது ஏ இஸ் ஈக்குவல் டு 10 பிரிண்ட் ஆகும். வேற வெளியில வந்து பிரிண்ட் பண்ணும்போது குளோபல்ல நம்ம கொடுக்காததுனால இட் வில் நாட் பிரிண்ட் யூ. தட் கொஸ்டின் ஹஸ் சம் எரர். எனிவே லெட்ஸ் மூவ் ஆன். 24 யார் சொல்றீங்க எனக்கு? யாரையாவது கீழே இருந்து பிடிப்போமா? அஜய் ஆன்சர் பண்ணிட்டேன் கொஸ்டின். தயாநிதி ட்ரை பண்றியாப்பா? 24th கொஸ்டின் பாரு, எஸ்கியூஎல் கொஸ்டின். மேம் அந்த ஆர் கொஸ்டின் தானே மேம், இல்ல ப்ரீவியஸ் கொஸ்டினா? ப்ரீவியஸ் கொஸ்டின் ரெண்டுமே சொல்லு. 24 ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்புறம் ஆர் கொஸ்டின். இங்க வந்து கிரியேட் த டேபிள் ஒரு பெரிய விஷயம் இல்லை, இதெல்லாம் பண்ணிடுவோம். பட் இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த queryல ஒரு எரர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. select name from teacher where name is equal to இப்படி எழுதியிருக்கான். she needs to display the names of teachers who have O as the third character. கரெக்டா? இங்க ஸ்டார் போட்டிருக்காங்க, அந்த வைல்டு கார்டு தப்பு, நம்ம அண்டர்ஸ்கோர் தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இங்க வந்து கொஸ்டின் மார்க் போட்டிருக்கு, அந்த கொஸ்டின் மார்க் யூஸ் பண்ணக்கூடாது. இட் should be a percentage. It should be the third character ஓடா கண்ணா. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வந்து என்ன வேணா இருக்கலாம், ஆனா தேர்ட் கேரக்டர் ஓவா தான் இருக்கணும். ஸோ அதுதான் அவங்க மீன் பண்றாங்க. வரும் என்ன கண்ணா? நேம் லைக் தானே வரும், ஈக்குவல் டு வரும். ஈக்குவல் டு லைக், கரெக்ட். நேம் அங்க ஈக்குவல் டு மாத்தணும். எஸ் மா. செகண்ட் பார்ட் வந்து width ஆஃப் தி காலம் நேம் ஆல்டர் பண்ணாதான் width மாத்த முடியும். ஸோ ஆல்டர் டேபிள் டீச்சர் modify name to where care of whatever. சரியா? ஆர் சாய்ஸ் நீங்க போட்டுருவீங்க, நாங்க போடக்கூட போறது இல்லை. நான் உங்களுக்கு கிரியேட் டேபிள் போட்டு ஒன்னொன்னா நீங்க போடணும். இங்க எதுவும் கன்ஸ்ட்ரெயின் கூட அவங்க கொடுக்கல. ஸோ இட்ஸ் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின். 25 ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். அவுட்புட் ப்ளீஸ் கொஸ்டின். எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு பாருங்க, ஒரு டைம் எடுத்து யோசிங்க. ஆனா இதான் திருப்பி நீங்க போட முடியாதது. ஸோ இங்கேயே முடிச்சிருங்க, ஒரு 1 hourல வில் ஃபினிஷ் ஆஃப் திஸ். ப்ரோக்ராம் என்ன பண்ணது அப்படின்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சீங்கன்னா ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி ஈஸி ஃபார் யூ. எஸ்மா. ஆனா இங்க ஒரு சின்ன இது பாருங்க, டி வந்து எம்டி ஸ்ட்ரிங்கா வச்சிருக்காங்க. இந்த ப்ரோக்ராம் இஸ் கவுண்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் கவுண்டிங் த நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். பட் இங்க டி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு இருந்தா இந்த ப்ரோக்ராம் இஸ் கவுண்டிங் த நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ். ஆனா இங்க வந்து டி வந்து எம்டி ஸ்ட்ரிங்கா இருக்கு. அப்போ டி இஸ் ஈக்குவல் டு டி பிளஸ் ஐ கண்ணா. இது என்ன பண்றாங்கன்னா டிஜிட்டா இருந்துச்சுன்னா அதை வந்து இங்க ஆட் பண்ணிக்கிறாங்க. ஸோ 39 ஆட் ஆயிடும் உங்களுக்கு. இங்க டி 39 இருக்கும். ஸோ பிரிண்ட் ஆகும்போது பைத்தன் எக்ஸ் இஸ் நாட் சேஞ்சிங், separator is going to be a star and then you are going to have a 39. This will be your output.
Yes, ma. So Harshad and Rakshita, I think I got your answers alone. Okay. இதே மாதிரி போர்டு எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்ப கவுண்டிங் த டிஜிட்ஸ் பண்ணிருந்தாங்க. t+1 பண்ணிருந்தாங்க. இங்க t is equal to 0 வச்சு இதே மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதை கொஞ்சம் மாத்தி கேட்டிருக்காங்க இங்க. So that you should understand the logic in it. சரி, இதுவும் ஏற்கனவே போட்ட கொஸ்டின் தான். இதுவே போர்டு எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். So welcome to CS இருக்கு. லாஜிக் as usual அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஏல இருந்து எம் குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அப்பர் கேஸா மாத்துறாங்க. என் டு ஜெட்டா இருந்துச்சுன்னா ப்ரீவியஸ் லெட்டர் காப்பி பண்றாங்க. So we need this. ட்ரை ரன் காமிங்க. எப்பயுமே ப்ரோக்ராம்ல ட்ரை ரன் மெயின் பேஜ்லயே காமிங்க, சைட்ல இருக்காதீங்க. ஏன்னா they would want to go through your dry run in case they have to give you step marks. இது ஃபுல்லா எழுதிட்டு you start with s of I is greater than or equal to a. a to m ல இருக்கா? இல்ல. சோ இது எல்ஸ்க்கு போக போகுது. சோ இங்க பாருங்களேன், இதுக்கு வந்து ப்ரீவியஸ் லெட்டர் எதுன்னு பாத்தீங்கன்னா அது ரவுண்ட் ராபினா போகும். இந்த எஸ்க்கு போயிடும். இது குட்டி எஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லப்பா. சோ இட் இஸ் கோயிங் டு டேக் த லாஸ்ட் லெட்டர். ஏன்னா இதான -1 இல்லையாப்பா, -1 போட்டீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி எஸ். புரியுதா உங்களுக்கு இது? சரி, இ வந்து இங்க இருக்கு. சோ கேபிட்டல் ஆக போகுது. எல்லுக்கு அப்புறம் தான் எம். சோ திஸ் இஸ் ஆல்சோ பிகமிங் எல். இப்போ இங்க சி வந்திருக்கும். இப்ப சி வந்து ஃபர்ஸ்ட் கேஸ்லயே இருக்கு. சோ இதுவுமே கேபிட்டல் ஆயிக்கும். ஓ வந்து அடுத்த கேஸ்க்கு வருது. So O அடுத்த கேஸ்க்கு வர்றதுனால it is going to copy the previous character here, which is குட்டி c. M வந்து கேபிட்டல் ஆகும். யும் கேபிட்டல் ஆகும். ஸ்பேஸ் இருந்தா என்ன பண்றாங்க? and போடுறாங்க. மேம் ஸ்பேஸ் இல்லையே மேம். ஸ்பேஸே இல்ல. கரெக்ட். அப்போ 2க்கு தான் அது. சோ 2க்கு பதிலா and போட்டாச்சு. திருப்பி இப்போ குட்டி சி இருக்கு. குட்டி சி இருந்துச்சுன்னா கேபிட்டல் சி ஆயிடும். இப்போ குட்டி எஸ் இருக்கு. குட்டி எஸ் இருந்தா ப்ரீவியஸ் லெட்டரை காப்பி பண்ணணும். ஸோ குட்டி சி. So once you figure out the logic, it is going to be a அந்த क्वेश्चनலயே அப்ப என்ன ஸ்டாப் பண்ணுங்க. அடுத்த क्वेश्चन முடிக்கும் போது நீங்க ப்ரீவியஸ் क्वेश्चन கேட்டிங்கன்னா நான் எப்படி உங்களுக்கு ஆன்சர் பண்றது? கிளாஸ் முடிஞ்ச அப்புறம் இல்லனா கேட்டுக்கோங்க உங்க டவுட். பண்ணும்போதே ஸ்டாப் பண்ணுங்க, என்ன அட்டென்டிவா இருங்க. எஸ்மா. சோ யூ ஹேவ் வெல்கம் டு சிஎஸ் வந்து ஒவ்வொரு லாஜிக்கா மாத்துனீங்கன்னா the final answer is this. சோ இது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இங்க அவுட்புட்னு போட்டு கரெக்ட்டா எப்படி அவுட்புட் வருமோ அதே மாதிரி எழுதிருங்க. So S E L capital C small c capital M E and capital C C. சோ இது வந்து பிரிச்சுப்பாங்க. சோ அவுட்புட்க்கு வந்து இப்போ 3 மார்க் क्वेश्चन இதுங்கிறதுனால இத ரெண்டா பிரிச்சு ஒரு ஒரு லாஜிக் வச்சுப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் இது ஃபர்ஸ்ட் ஹாஃப் கரெக்ட்டா இருந்தா பாதி மார்க், செகண்ட் ஹாஃப் கரெக்ட்டா இருந்தா மீதி மார்க் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன எரர்ஸ்க்கு ஹாஃப் மார்க் கட் பண்ண சொல்லுவாங்க. ஓகே. சோ நெக்ஸ்ட் ஒரு டேபிள் கொடுத்திருக்காங்க. ஓகே. So select count star comma city. So இது வந்து நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஈஸியா ஃபர்ஸ்ட் இதை எழுதிருங்க. இங்க அது கேட்டாலும் கேட்காட்டியும் இக்னோர் பண்ண சொல்லியிருப்பாங்க தான், பட் நீங்க எழுதிக்கோங்க. கவுண்ட் ஸ்டார் கமா சிட்டி, குரூப் பை சிட்டி. இதுவும் நம்ம ஏற்கனவே பண்ண கொஸ்டின் தான், பட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் இருக்கு இதுல. ஸோ சிட்டி வந்து குரூப் பை போடுறதுனால யூ ஹாவ் ஆக்ரா. நம்ம சிட்டி எழுதிக்க அப்புறம் கவுண்ட் பண்ணி எழுதிடலாம். ஆக்ரா, மும்பை, டெல்லி, மாஸ்கோ. ஆக்ரா 1 தான் இருக்கு. மும்பை வந்து 1 2 இருக்கு. துபாய் வேற இருக்கா? டெல்லி 2 இருக்கு. மாஸ்கோவும் 2 இருக்கு. துபாய் வந்து 1 இருக்கு. ஆர்டர்லாம் எப்படி வேணா வரும். முடிஞ்ச அளவுக்கு இதே ஆர்டர்ல வரும். எப்படி டேபிள்ல இருக்கோ அதே ஆர்டர்ல வரும் உங்களுக்கு. ஸோ மேக்ஸ் ஆஃப் டிஓபி அண்ட் மின் ஆஃப் டிஓபி கேட்குறாங்க ஃப்ரம் ஸ்டூடெண்ட். ஸோ மேக்ஸ் ஆஃப் டிஓபி வந்து இயரை பார்த்துக்கோங்க. 1995 இருக்கு. அதுல மந்த் பாருங்க. நெக்ஸ்ட் ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஐ திங்க் மேக்ஸிமம் பர்சன் வித் த மேக்ஸிமம் ஏஜ் ஹியர் 8/12 டிசம்பர்ல பிறந்திருக்காங்க. ஸோ இது வந்து மேக்ஸுக்கு. மினிமம்க்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா 1993 இருக்கீங்க.
அண்ட் ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கு. ஸோ இது உங்களுடைய மினிமம் வேல்யூ ஆகுது. ஸோ எழுதும்போது மேக்ஸ் டிஓபி, இங்க வந்து மின் டிஓபி, இதுக்கு கீழே வந்து அந்த அந்த டேட்டை எழுத போறீங்க. ஸ்ட்ரிங் வரக்கூடாது, அங்க டிஸ்பிளே ஆகும்போது சிங்கிள் கோட்ஸ் வராது. நேம் கமா ஜெண்டர், அகெயின் சேம் திங். ஸோ இங்க நேம் வேணும், ஜெண்டர் வேணும். ஆனா வந்து கண்டிஷன் கொடுத்துருக்காங்க டெல்லி மட்டும்தான். ஸோ மொத்தமா இருக்கிறதே 2 பேர் தான். அந்த 2 பேரை மட்டும் தான் நீங்க டிஸ்பிளே பண்ண போறீங்க. ஸோ நேம் இஸ் சோனல் அண்ட் ஹியர் நேம் இஸ் ஸ்டோர். ஜெண்டர் வந்து சோனலுக்கு ஒரு எஃப்பும் ஸ்டோருக்கு ஒரு எம்மும் போட்டிருக்காங்க. இனி ஆயிடுவேன். ஆமா இனியா, நீ சொல்ற மாதிரி கவுண்ட் ஸ்டார் கிரேட்டர் தேன் 1 கொடுத்ததுனால இது வராதுப்பா. ஏன் இனியா, கவுண்ட் ஸ்டார் கிரேட்டர் தேன் கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ ஒன்லி கிரேட்டர் தேன் 2 வரணும் இங்க. கரெக்ட்ப்பா. சரி, நம்ம போட்ட கொஸ்டின் நான் உங்களுக்கு விடுறேன். இந்த கொஸ்டின் நம்ம நிறைய வாட்டி போட்டிருக்கோம். ஸோ ஜஸ்ட் அப்படியே பாருங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். வவல்ல ஸ்டார்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ப்ரோக்ராம் நான் வந்து குவிக்கா எழுதுறேன் உங்களுக்கு. பட் பேசிக் சின்டாக்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ மெத்தட்னு சொல்றாங்க. ஸோ கண்டிப்பா டெஃப் போடணும். ஸோ டெஃப் கவுண்ட் லைன்ஸ் போட்டுட்டு you have to now start to read from a text file. So f is equal to open test file dot text. ரீடிங் மோட்ல ஓபன் பண்ணிட்டேன். ஸோ ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம எப்பயுமே இந்த கொஸ்டினை வந்து ரீட் லைன்ஸ் வச்சுதான் போட்டிருக்கோம். ஸோ L is equal to f dot read lines. எல்லா லைன்ஸையும் படிச்சுட்டோம். இப்போ இங்க வந்து நமக்கு அவுட்புட் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். கவுண்ட் லைன்ஸ், the function should display the output as the number of lines not so count மட்டும் தான் வேணும். So count is equal to 0 போட்டுக்கலாம். For L, for line in L, for each line in L, starting with மட்டும்தான். So line of 0. So first character எடுத்துக்கிறோம். So line of 0ல இது இல்ல அப்படின்னா we are doing a count is equal to count plus 1. ஸோ அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு இல்லையா? ஸோ கவுண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். வெளியில வருவோம், பிரிண்ட் போட்டுட்டு அவங்க கேட்ட மாதிரியே நம்பர் ஆஃப் லைன்ஸ் நாட் ஸ்டார்டிங் வித் வவல் இஸ் கவுண்ட். தென் முடிஞ்ச அளவுக்கு இந்த டெஃப்ல கவுண்ட் லைன்ஸ் எழுதுறீங்கன்னா கீழே கூப்பிட்டுருங்க ஒரு வாட்டி. ஸோ லெட்ஸ் சே இங்க டெஃப் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம்னா இந்த டெஃப் லெவல்ல கவுண்ட் லைன்ஸ். And okay, I think this program we have done so many times, it should be easy for you. So அதே மாதிரி தான் ET count, occurrence of alphabets E and T. So இங்க வந்து individually including small and capital cases தனித்தனியா இங்க பிரிண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ கொஸ்டின் வந்து எக்ஸாம்பிள் எப்பயுமே பார்த்துக்கோங்க. அதை பேஸ் பண்ணி தான் நீங்க ப்ரோக்ராம் எழுதுவீங்க. ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ப்ரோக்ராம் தான் இதுவுமே உங்களுக்கு. ஸோ டெஃப் ஆஃப் ET count. Yes ma. இப்ப போன கொஸ்டின் லைன் ஆஃப் 0 நாட் இன் அதுவும் போடலாம். ரெண்டு போத் வேஸ் ஒர்க் ஆகும் இல்லமா. ET count இதுக்குள்ள ஃபர்ஸ்ட் அதே தான் சேம் f is equal to open போட்டிருக்கேன். ஸோ இந்த லைன் அப்படியே விட்டுருக்கேன் நான் உங்களுக்கு. ஸோ போட்டாச்சு. இப்போ நம்ம கவுண்ட் பண்ண போறோம். E and T கவுண்ட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதே ஐ திங்க் நமக்கு லைனா கூட தேவையில்லை இல்லையா? ஐ திங்க் we can லைன்ஸ் கேட்டிருக்காங்களா? இல்ல, டோட்டல் கவுண்ட் தான் கேட்டிருக்காங்க கண்ணா. ஸோ ரீடே பண்ணிக்கலாம். x is equal to f dot read போடலாம். x is equal to f dot read பண்ணதுக்கு அப்புறமா for each ch in x, for each character in x, if ch in நான் in யூஸ் பண்ணி போடுறேன், then you can just say count is equal to count1 is equal to count1 plus 1. அப்ப அதை ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ணிக்கணும். ஸோ ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இங்க count1 count2 is equal to 0 0.
ET-ஆ? எஸ். ஸோ TT போட்டுட்டு count 2 is equal to count 2 plus 1. ஸோ elif போட்டிருக்கேன். else போடணுங்கிற அவசியமும் இல்லை. So for each character, this is going to check everything and keep on counting. So வெளியில வந்ததும் கேட்ட ஃபார்மேட்ல பிரிண்ட் பண்ணணும். So print E or E count 1. சரியா? எஸ்பா, ஈஸியான ப்ரோக்ராம் தான் இதுவுமே. உங்களுக்கு 3 மார்க் கொஸ்டின் பாருங்க. ப்ரெடிக்டட் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் தான் உங்களுக்கு இப்படிதான் கேட்பாங்க, நம்மளும் எக்ஸ்பெக்ட் பண்றோம். கன்சிடர் த ட்ரிப். இது கீழே போகுமே நமக்கு. ரைட் த டேபிள் queries. ஓகே, ஒரு டீசெண்டா அதை எழுத முடியும்னு நினைக்கிறேன். கொஸ்டின் பார்க்காமே, நம்ம டேபிள் பார்க்காமே 29th கொஸ்டினுக்கு வரேன். ஸோ என்ன கேட்குறாங்க இதில் அப்படின்னு சொன்னா, ரைட் த queries எழுத சொல்றாங்கப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் query எழுதுறதுக்கு டிஸ்பிளே த சிங்கிள் டேபிள் queries. நான் சொன்னேன் இதே ஃபார்மேட்ல தான் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ செலக்ட் கொஸ்டினை பார்த்தே எழுதலாம். செலக்ட் நம்பர், நேம், டி டேட். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்களோ அப்படியே எழுதியாச்சு. ஃப்ரம் டேபிள் பேரு இங்க ட்ரிப், ஃப்ரம் டேபிள் ட்ரிப்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது வரைக்கும் எதுவுமே சேஞ்ச் இல்லை. ஆன் டிசெண்டிங் ஆர்டர் ஆஃப் நம்பர். ஸோ ஆர்டர் பை யூஸ் பண்ண போறோம். ஆர்டர் பை நம்பர் கூட வந்து ஒரு டிசெண்டிங் போட்டுக்க போறோம். செகண்ட், to display the name of the drivers from the table trip. Okay, so select name of the drivers na name தான் வேணும். from trip. So இதுக்கு நமக்கு டேபிள் தேவையில்லை, அப்படியே போட்டாச்சு. who are traveling by transport vehicle with code number. ரெண்டு கோட் நம்பர் கொடுத்துருக்காங்கப்பா சார். 101 or 103 பாது. கோட் நம்பர்னா NO இல்லையே, T கோட். where T code is equal to 101 or T code is equal to 103. ரெண்டு வாட்டி T code ரிப்பீட் பண்ணும். நீங்க பண்ற ஒரு காமன் மிஸ்டேக் ஞாபகம் வச்சீங்கன்னா, T code equal to 101 or 103 கொஸ்டின்ல கொடுத்திருக்க மாதிரி எழுதிடுறீங்க. அது தப்பு, ஃபுல் மார்க் போயிடுவாங்க. who traveled between, ரெண்டு டேட் கொடுத்திருக்காங்க. சரி, so you are going to select number and name. இந்த from வந்து எப்பயும் மறந்துடாதீங்க, இருக்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்ல. from trip. so select something from table name. அதுக்கப்புறம் தான் கண்டிஷன். வேர் என்ன கண்டிஷன் கொடுத்திருக்காங்க? travel date வந்து who traveled between இருக்கு. so இங்க நீங்க ஒன்னு between யூஸ் பண்ணலாம். travel date between whatever date they have given போடலாம். இல்லைன்னா greater than less than யூஸ் பண்ணி போடலாம். so எப்படி வேணா you can do. yes ma, T code equal to வராது ரித்விகா. you should have said T code in. இந்த இடத்துல வந்து you can also say இப்படி சொல்லலாம். ஈக்குவல் டு சொன்னா ரெண்டு வேல்யூக்கு போட முடியாது. சரியா? ஃபைன். 30 நம்மளுடைய யூஷுவல் ஸ்டாக் ப்ரோக்ராம். என்னாச்சு, எல்லாரும் ரொம்ப அமைதியா இருக்கீங்க. யாரும் ஆன்சர் ஒன்றும் பெருசா பண்ண மாட்டேங்க. 2-3 பேர் தான் ஆன்சர் பண்றீங்க. சரி, ஸோ ரொம்ப ஈஸியான ஸ்டாக்கா லிஸ்டே கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஸோ லிஸ்ட் ஆஃப் கஸ்டமர் டீடைல்ஸ் இங்க இருக்கு. அந்த லிஸ்ட் வந்து பாஸ் கூட அவங்க பண்ணல. ஸோ இட் இஸ் நாட் அட் ஆல் அகெயின் ரொம்ப கஷ்டமான ஒரு கொஸ்டின் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ புஷ் அண்டர்ஸ்கோர் எலிமெண்ட் தான் உங்க ஃபங்க்ஷன் பேரு. ஸோ அதே பேரு யூ கேன் யூஸ். ஸோ இங்க நம்ம சொன்ன மாதிரி ஃபர்ஸ்டே வந்து ஒரு ஸ்டாக் வச்சுக்கலாமா? நம்ம பேர் வந்து அவங்க பேர் கொடுத்துருக்காங்களா? இங்க ஸ்டாக் நேம்ட் ஸ்டேட்டஸ்னு கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த ஸ்டாக்ங்கிறது நமக்கு வைக்கிற பேரு. ஸோ அவங்க கொடுத்துருக்க பேரு இங்க ஃபர்ஸ்ட் ஸ்லேஸ்னா போட்டுருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லைன் இஸ் டேக்கன் கேர் ஆஃப். ஸோ நேம் அண்ட் ஃபோன் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் ஹூ லிவ் இன் கோவா.
இதே தான் போன வாட்டி போட்டோம். அப்புறம் தினேஷ் தான் எனக்கு சொன்னா அந்த மாதிரி நம்ம ஒரு தப்பு பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு இப்போ அதே ப்ரோக்ராம் வந்துருக்கு. வேற கரெக்டா போடுவோம். இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நமக்கு அந்த நேம் ஆஃப் தி கஸ்டமர் டீடைல்ஸ் வந்து ஏதோ ஒரு நேம் வச்சுக்கிட்டீங்கன்னா அதை இங்க பாஸே பண்ணு. ஸோ பாஸ் பண்ண தேவையில்லை நம்மளுமே. we can just check. அதுக்கு சின்னு பேர் வச்சிங்கன்னா C of 0, 1, 2. If C of 2 is equal to Goa. இது இருந்துச்சுன்னா மட்டும்தான் we are going to say பண்ணலாமா? ஸோ ரெண்டு வேல்யூ நம்ம என்ன பண்ணிருந்தோம், ஸ்டேட்டஸ் டாட் அப்பெண்ட் ஆஃப் சின்னு போட்டிருந்தோம் நம்ம போடும்போது இந்த ப்ரோக்ராம். ஐ டோன்ட் நோ இஃப் யூ ரிமெம்பர். நம்ம இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஜஸ்ட் ரொம்ப ஈஸியா ஸ்டேட்டஸ் டாட் அப்பெண்ட் ஆஃப் சின்னு போட்டோம். பட் கொஸ்டின்ல வந்து அந்த கோவா அவங்க கேட்கவே இல்லை. ஸோ மற்ற ரெண்டு டீடைல்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்க வேரியஸ் வேஸ்ல பண்ணலாம். ஒண்ணு நீங்க வந்து ஒரு தனி லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அப்பெண்ட் பண்ணலாம். இல்லை டேரக்டா ஐ கேன் டூ இட் லைக் திஸ். ஸோ ஐ எம் கோயிங் டு அப்பெண்ட் திஸ் ஹியர். இது பண்ணிட்டோம். வேற என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? அவ்வளவுதானப்பா. ஸோ இது முடிஞ்சிச்சு. நமக்கு ஸ்டேட்டஸ் டாட் அப்பெண்ட் பண்ணிட்டோம். வெளியில வந்துட்டு யூ கேன் ஜஸ்ட் சே def pop underscore element. இப்போ வந்து பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ while status print status dot pop. அவ்வளவுதானே. else print stack empty. ஒர்க் ஆகுமா? யாராவது ஆஸ்வால் வச்சிருந்தீங்கன்னா ஆன்சர் கீ மட்டும் அவங்களுக்கு ரெஃபர் பண்ணாதீங்க. Yeah. So we know some errors will be there, some complicated code will be there, which we don't want. We want to do it simple. போடலாமா? ஒர்க் ஆகுமா? ஏன்னா நம்ம கரெக்டா அதை லிஸ்ட் அப்பெண்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். எரர் இருக்காதாதுப்பா. ஸ்டேட்டஸ் இஸ் ஈக்குவல் டு எம்டி போட்டிருக்கோம். எம்டியா ஒரு ஸ்டாக் வச்சிருக்கோம். ஏன்னா ஸ்கிரீன் ஃபுல்லா தெரியுது இல்லை உங்களுக்கு? எஸ் அப்பா. Yes, ma'am. உங்க ஆர்குமெண்ட் கொடுக்கலன்னா நீங்க பாஸ் பண்ணாதீங்க. நீங்க அதை அதுவுமே அசியூம் பண்ணிக்காதீங்க. ஏன்னா சம்டைம்ஸ் தே வில் ரெடியூஸ் மார்க்ஸ் ஃபார் இட். சம்டைம்ஸ் தே வில் இக்னோர் டிபெண்டிங் ஆன் தி பேப்பர். பட் பேப்பர் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுனால தே வில் நாட் கிவ் யூ. தே வில் ட்ரை டு எல்லாருக்கும் 90 அபவ் கொடுத்துருவாங்க. அதுல பெருசா அவங்க யோசிக்க மாட்டாங்க. பட் 90க்கு மேல வர ஒவ்வொரு மார்க்குமே ரொம்ப நானுமே கரெக்ஷன் போனாலுமே 95க்கு மேல கொடுக்குற பேப்பர்ஸ் டிசர்விங்கா இருக்க மாதிரி தான் கொடுப்பேன். ஏன்னா இட் மீன்ஸ் தோஸ் கிட்ஸ் ஹவ் ரியலி புட் இன் சம் எஃபர்ட் டு ட்ரை அவுட் ஆல் தி ப்ரோக்ராம்ஸ் அண்ட் லேர்ன் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அப்போ சும்மா எல்லாருக்குமே அந்த மிஸ்டேக்ஸ் இக்னோர் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்க அந்த லாஜிக் வச்சு நான் அடிச்சு எழுதாதீங்க அப்படின்லாம் சொல்றேன். ரெண்டு வேல்யூ தான் வேணும் தன்மை. we don't want கோவா there. அவங்க அவுட்புட் ஃபார்மேட்டை பார்த்து நான் பண்றேன். ஸோ print status dot pop ரெண்டு வேல்யூ தான் வேணுங்கிறதுனால I'm adding that. எல்லாமே வேணும்னா வெறும் சி மட்டும் போட்டா போதும். print stack empty. ஒர்க் ஆகுமா இது? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் வந்து சி இஸ் ஈக்குவல் டு டிஃபைன் பண்ணிப்போம். அவங்க கொடுத்துருக்க டீடைல்ஸ் மாதிரியே ஃபர்ஸ்ட் வந்து ஸோ ஒரு நேம், அதுக்கப்புறமா வந்து ஒரு ஃபோன் நம்பர் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா சிட்டி பேர் இருக்கு. ஸோ ஒரு கோவா கொடுத்துக்கிறேன்.
Ideally, this should be a list of lists தான். பச்சை for x in C. இல்லையா? மேம் அப்படி போடுறோம்னா வந்து லைக் சி மேல போடலாம்ல? சி எங்க வேணா போடலாம்ப்பா. for x in Okay. C இது வந்து பிகாஸ் அவங்க ஆர்குமெண்டா பாஸ் பண்ணாததுனால நம்ம வந்து கீழே போட்டாலும் மேல போட்டாலும் குளோபல் தானே ஸ்கோப் அதுக்கு. ஏன்னா கொஸ்டின் ஃபார்மேட்ல பாத்தீங்கன்னா அவங்க சரியா கொடுக்கல. லிஸ்ட் ஆஃப் லிஸ்டா இருந்துச்சுன்னா நம்ம இப்படிதான் போட்டிருக்கோம். இஃப் யூ ரிமெம்பர் அந்த கொஸ்டின் இப்படிதான் இருந்திருக்கும் நமக்கு. ஃபார் ஈச் எலிமெண்ட் எடுத்தாதான் நம்ம x of 2 செக் பண்ண முடியும் அந்த கொஸ்டினுக்கு. அப்போ இங்க வந்து x of 0, x of 1. Now it should work. சரியா? ஸோ நமக்கு தேவையான அவுட்புட் ஹேஸ் கம். அதுதான் நம்ம எதிர்பார்த்ததும் கூட இதுல. ஸோ வந்து டிபெண்டிங் ஆன் தி கொஸ்டின். இப்போ கொஸ்டின்ல வந்து லிஸ்ட் ஆஃப் லிஸ்டா தான் இப்பெல்லாம் கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு சாம்பிள் பேப்பர்ல, அடிஷனல் சாம்பிள் பேப்பர்ல எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா தே ஆர் கிவிங் யூ அ லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். முன்னாடி இப்படி எக்ஸாம்பிள் கொடுக்க மாட்டாங்க. நம்ம ஜென்ரலா அந்த புஷ் அண்ட் பாப் மட்டும் பை ஹார்ட் பண்ணா போதுமா இருக்கும். இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல மட்டும் நம்ம ஸ்டேட்டஸ் டாட் அப் அண்ட் ஆஃப் எக்ஸ்னு போட்ட தப்பு இல்லை. ஆனா ஹாஃப் மார்க் கட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்க ஸ்பெசிஃபிக்கா வந்து அவுட்புட்ல இதுதான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா there is a difference in the question itself. இதான் நம்ம லாஸ்ட் டைம் இக்னோர் பண்ணோம். கொஸ்டின் போடும்போது நம்ம டைரக்டா போட்டோம். சரியா? So this is your program for 30. எங்க ரெண்டு பேப்பர்ல முடியவே முடியாது போலுக்கு இந்த ஸ்டேஜ்ல போனா. சரி, அடுத்தது நமக்கு அவுட்புட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் தான். So 31 வந்து you have an output based question. Write the SQL queries based on the table. ரெண்டு டேபிள் கொடுத்த queries. To display the average salary of all employees department wise. Average of salary, அது டவுட் இல்ல. கண்டிப்பா from table name போடணும். ஆனா என்ன சொல்றாங்க? குரூப் பை சொல்றாங்க. டிபார்ட்மெண்ட் பத்தி இங்க இருக்க ஒரே விஷயம் டிபார்ட்மெண்ட் ஐடி தான். So this is your question, query for your first one. ஜெனரலா இப்ப இதை கேட்கறது இல்லைன்னா அவுட்புட் பேஸ் தான் நிறைய இருக்கு. query வந்து உங்களுக்கு ஒரே ஒரு 3 மார்க்ஸ்க்கு தான் இருக்கு. நெவர்தலெஸ் ஒரு சாம்பிள் பேப்பர்ல கொடுத்துருக்காங்க. So you will do that. So அதே மாதிரி டிஸ்பிளே நேம். டிஸ்பிளேன்னு சொன்னாவே செலக்ட். ஸோ செலக்ட் என்ன செலக்ட் பண்ண சொல்றாங்க? நேம் அண்ட் டிபார்ட்மெண்ட் நேம் உங்களுக்கு வேணும். சரி, ஓகே. அப்ப நம்ம ஜாயின் பண்ணி ஆகணும். இப்போ இங்க நேம் கமா டிபார்ட்மெண்ட் நேம் ஃப்ரம் எம்ப்ளாயி இ கமா டிபார்ட்மெண்ட் டி. வேர் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணுன்னு சொன்னாலே அந்த வேலையை முதல்ல பண்ணுங்க. இ டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி இஸ் ஈக்குவல் டு டி டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி. இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் யுவர் query. இது கேட்டாலும் கேட்காட்டியும் ரெண்டு டேபிள் யூஸ் பண்ணாலே இது நீங்க பண்ணி தான் ஆகணும். அண்ட் இதுக்கப்புறம் உங்களுடைய வேலைக்கு வாங்க. சேலரி எந்த டேபிள்ல இருக்குன்னு பாருங்க. ஸோ அது ஒரு காலம் தான் இருந்துச்சுன்னா நீங்க டைரக்டா சேலரின்னு எழுதலாம். சேலரி இஸ் கிரேட்டர் தென். ஓகேயா? ஸோ ஜாயின் பண்ணி எழுதுற மாதிரி ஒரு query கண்டிப்பா கேட்பாங்க. ரொம்ப கஷ்டமே கிடையாது. ஒரு காமன் சின்டாக்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம். You have to use all the columns names they have asked and then maybe alias யூஸ் பண்ணி போடலாம். இல்ல மேம் எங்களுக்கு இது வேண்டாம்னு சொன்னா நீங்க எம்ப்ளாயி டாட்னு போடுறோம். ஒவ்வொரு வாட்டி எழுதும் போது எம்ப்ளாயி டாட்னு போடணும்.
இங்க வந்து இ டாட் நேம் டி டாட் டிபார்ட்மெண்ட்னு போட்டா தப்பு கிடையாது. பட் தேவையில்லை, ஏன்னா அது ஒரே ஒரு காலம் தான் இருக்கு. there are no common column names, so it is not required. So next query, to display the name of employees whose salary not known. Select name of the employees. Salary equal to போடக்கூடாது, salary is null போடணும். இங்க வந்து null அவங்க கொடுக்கல இல்லையா, பட் இட் மீன்ஸ் இட் இஸ் blank and empty. ஸோ இங்க வேல்யூ இல்ல, பட் ஜென்ரலா null is nullனு செக் பண்ணணும். போட்டுட்டு அதுலயுமே உங்க ஆர்டர் பை பண்ண சொல்றாங்க. ஆர்டர் பை ஓகேயா. லாஸ்ட் query வந்து display department ID from table employee without repetition. Without repetition distinct தான். அப்போ select department ID, but they are asking you, so distinct department ID. bracketல போடணுங்கிற அவசியம் இல்ல. எந்த டேபிள்னு பாருங்க, எம்ப்ளாயி டேபிள். ஏன்னா ஆப்வியஸா டிபார்ட்மெண்ட் டேபிள் அது டிஸ்டிங்டா தான் இருக்க போகுது இல்லையா, சோ அதனாலதான் இங்க இருந்து கேக்குறாங்க. Okay, so this was a pretty okay question. நம்ம நிறைய வாட்டி பண்ணிருக்கோம். சோ இங்க வந்து என்ன ஃபைல் மட்டும் பாத்துக்கோங்க. சோ இங்க I think it's a CSV file. So add question பாத்தீங்கன்னா admission number, name, percentage. கொஞ்சம் கிளியரா இல்ல கொஸ்டின். add record, search records ரொம்ப ஈஸியா நீங்க எழுத முடியும். ரொம்ப பேசிக்ஸ், ஒரு குவிக் ரிவிஷனுக்காக நான் போடுறேன் உங்களுக்கு. So add record function வந்து எப்ப கேட்டாலும் you know def add record. To add 5 new students clear அவங்களே கொடுத்துட்டாங்க क्वेश्चनல. சோ நமக்கு எந்த விதமான டென்ஷனுமே இங்க கிடையாது. எப்பயுமே இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட் நம்ம f is equal to open தான் போடுறோம். f is equal to open ரைட் பண்ண போறோம். சோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபைல் நேம் அவங்க கொடுத்திருக்காங்களான்னு பாருங்க இல்லையா. சோ லெட்ஸ் சே ஒரு stu.csv. சோ ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி import csv போட்டுருவோம். ஃபர்ஸ்ட் லைன் வந்து import csv எழுதுவோம். ரீகலெக்ட் பண்ணுங்க நீங்களும் என்னோட சேர்ந்து, ஏன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ரோக்ராம் ஞாபகம் வருது நீங்களும் பாத்துக்கலாம். It is going to be in a write mode, single quotesல. நம்ம இங்கேயே வந்து new line is equal to empty. இதை நம்ம போட்டுட்டு தான் ப்ரோக்ராமே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் போட்டாச்சு. நெக்ஸ்ட் w is equal to csv.writer. If you remember, this is always our second line. இதை போட்டதுக்கு அப்புறமா நம்ம இப்ப வந்து எப்படி எழுதணும்னு அவங்க எதுவுமே கொடுக்கல. அவங்க வந்து ஹெட்டிங்க போடுங்க அப்படின்லாம் அவங்க சொல்லல. ஸோ நம்மளுடைய ஓன் சாய்ஸ் தான் how you want to do it. But given that it is a 4 mark question, பாத்தீங்கன்னா 4 marks கொடுத்ததுனால நம்ம ஹெட்டிங்கையும் இதுல எழுதணும். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, heading is equal to நம்மளே ஒரு அழகா நம்பர், admission number, name, உடனே percentage போட்டுட்டு we can just say w.writeRow. நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரைட் ரோஸ் வச்சு பண்ண சொல்லிருக்காங்களா, search records எதுவும் அவங்க சொல்லல, ரைட் ரோ. So first heading எழுதியாச்சு. இப்ப யூசர் கிட்ட போவோம். For I in range 5, ஏன்னா 5 கொடுத்ததுனால என்ன பண்ண போறோம், ஒன்னொன்னா வாங்க போறோம் இல்லையா. So A equal to B equal to C equal to ஒன்னொன்னா அட்மிஷன் நம்பர் ஒரு இன்ட் வச்சு வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நேம் வந்து வெறும் இன்புட் வச்சு வாங்குங்க. பர்சன்டேஜ் வந்து ஒரு ஃப்ளோட் வச்சு வாங்குங்க. ஸோ 3 வேல்யூவும் வாங்கிட்டீங்க. வாங்கினதுக்கு அப்புறமா you can always create a record. இது நம்ம நிறைய வாட்டி பண்ணிருக்கோம். record is equal to ABC போட்டோம். w.writeRow record. கரெக்டாப்பா.
வேற மாதிரி போடலாமா மேம்? ஈஸியா போடலாம் இல்லையா? நம்ம என்ன பண்ணிக்கலாம், எல்லாத்தையுமே வந்து we can just have it as a இன்னொரு லிஸ்டா நம்ம வச்சுக்கிட்டு அப்பெண்ட் பண்ணிட்டே வந்துட்டு கடைசியில ரைட் ரோஸ் வச்சு பண்ணலாம். ஸோ தட் இஸ் ஆல்சோ பர்ஃபெக்ட்லி பாசிபிள். ஸோ ரைட் ரோ முடிச்சிட்டோம். ஸோ வேற ஏதாவது இருக்காப்பா? அதில் இல்லைன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் we are done. So finish, after you finish everything you are going to just do a f dot close. அவ்வளவுதானே இந்த ப்ரோக்ராம்? எனிதிங் எல்ஸ் we have left? இல்ல, முடிச்சாச்சு. எஸ், எல்லாருக்கும் ஆட் ரெக்கார்ட் புரியுதா? எப்ப கேட்டாலும் ஆட் ரெக்கார்ட் இவ்வளவுதான். சிஎஸ்வி ஃபைல்ல ஆட் கவுண்ட் சர்ச் தான் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. அப்டேட் delete கேட்டது இல்லைன்னு நம்ம பார்த்தோம். we have done that. So you have மொத்தமா நமக்கு 5 ரெக்கார்டு வேணும்பா. ஸோ 5 ரெக்கார்ட்ஸ் வேணும்னு கொஸ்டின்ல கொடுத்ததுனால 5 வாட்டி இந்த வேலையை பண்றோம் நம்ம. அவ்வளவுதான் இங்க பண்ணிருக்கோம் ஃபார் லூப்ல. ஸோ டெஃப் சர்ச் ஃபங்க்ஷனுக்கு பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ சர்ச் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் ஐ திங்க் ஏடிஎம்னு இருக்குன்னு நினைக்கிறேன். யார் சொல்றீங்க? சர்ச் ரெக்கார்ட் ஃபங்க்ஷன் சுதர்ஷன் சொல்றியா? நீதான் பேசுவ. சொல்றேன் மேம். மேம் ஃபர்ஸ்ட் We ஃபைல will not call it before closing the file, pa. We will call it after closing the file. We have to call it now after that. So நம்ம search ஒரே நிமிஷம் சுதர்ஷன். இது வந்து CSV file. Okay பா. F is equal to open na. ஓபன் இது r plus போடணும். R ல போட்டாலே போதும். இதுக்கு பிளஸ். ஓகே மேம். ரீடிங்க்கு தான் ஓபன் பண்ணிருக்கோம். அதுக்கு அப்புறம் வந்து x is equal to csv.reader of f. F is equal to R தானே யூஸ் பண்ணிருக்கோம். R is equal to csv.reader. ஆமாப்பா, ரீடர் கிரியேட் பண்ணிட்டா போதும். அப்புறம் வந்து லைக் ஃபார் i in r போடணும். i in r போட்டு செக் பண்ணணும். So for I in R ஒவ்வொரு ரெக்கார்ட் எடுத்துக்க போறோம். i of 0 equal to I of 0 is equal to ADM print மேம். ஆமா, print I அப்பா. Yes ma'am, print i. To search a student whose admission number is given as parameter and rest. அவ்வளவுதான் பா, சூப்பர். ஓகே, so 4 மார்க்ஸ்க்கு வந்து you can always do this and இத முடிச்சிட்டு நீங்க காமிக்கலாம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது பண்ணும்போது கண்டென்ட் இப்படி இருக்கு, சாம்பிள் இன்புட் அப்படின்னு அவங்கள போட சொன்னேன். சாம்பிள் இன்புட் போட்டுட்டு அட்மிஷன் நம்பர் அப்படின்னு சேவ் ஆயிருக்கணும். போயிட்டாங்க. அட்மிஷன் நம்பர், நேம், எக்ஸல் ஷீட் மாதிரி நீங்க அழகா காமிக்கலாம். நேம், பெர்சன்டேஜ் அப்படின்னு ஹெட்டிங் போட்டு இந்த இடத்துல 111 222 333 நேம் வந்து ABC, பெர்சன்டேஜ் வந்து 90 80 70. for a given admission number. So இப்போ நம்ம கால் பண்ணி காமிக்கலாம் இல்லையா? அப்போ அட்மிஷன் நம்பர் நம்ம கால் பண்ணும்போது நீங்க டைரக்டாவே இங்க வந்து ஃபங்க்ஷன் கால் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷன் ஆட் ரெக்கார்ட் அப்புறம் சர்ச் ரெக்கார்ட்ஸ் கால் பண்ணலாம். இங்க ஆட் ரெக்கார்டு அப்புறமா சர்ச் ரெக்கார்ட்ஸ் போடும்போது நீங்களே வந்து ஒரு நம்பர் போடலாம். இல்ல மேம் நாங்க வந்து பர்ஃபெக்டா பண்றோம் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணலாம், சாம்பிள் ரன் அப்படின்னு காமிக்கலாம். இதை சாம்பிள் ரன்ல எப்படி ப்ரோக்ராம் ரன் ஆகும் இந்த ப்ரோக்ராம் அப்படிங்கறத நீங்க காமிக்கலாம். ஸோ வந்து கொஸ்டின்ல வந்து நம்ம போட்டிருக்க மாதிரி ஏ இஸ் ஈக்குவல் டு போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ என்டர் இப்படித்தானே கேட்கும் உங்களை. என்டர் அட்மிஷன் நம்பர், என்டர் நேம். வேலை ஜாஸ்தி, ஆனா வந்து 4 மார்க் 5 மார்க் கொஸ்டின்ஸ்ல நீங்க இதை பக்காவா மார்க் உங்களுக்கு ஃபுல்லா வந்துடும். ஏ வரும். தப்பா எழுதாதீங்க. ஆனா டவுட்டா இருந்துச்சுன்னா அதெல்லாம் பண்ணாதீங்க. என்டர் பர்சன்டேஜ். ஸோ இந்த மாதிரி 5 வாட்டி காமிக்கணும். டாட் 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 போட்டுருங்க. they will understand that you are trying to do that. ஸோ முடிச்சுட்டு சர்ச் ரெக்கார்ட்ஸ் பண்ணும்போது என்டர் அட்மிஷன் நம்பர் டு சர்ச். ஸோ அதுக்கு வந்து நீங்க ஒரு என்டர் அட்மிஷன் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா வெளியில வந்து அவுட்புட் ஏதாவது ஒரு ஹெட்டிங் அப்படி போட்டு பிரிண்ட் பண்ணிட்டு நீங்க அழகா பிரிண்ட் பண்ணலாம். நம்ம ஜஸ்ட் பிரிண்ட் டைப் பண்றதுக்கு நான் சொல்லியிருக்கேன். அதோட பியூட்டிஃபிகேஷன்ல நம்ம பண்ணிருக்கோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஃபார் I in whatever X or R, I in R, print admission number I of 0, I of 1, I of 2 இல்லையாப்பா? ஸோ இப்படியும் பிரிண்ட் பண்ணலாம். சாம்பிள் இன்புட் அவுட்புட் கம்பல்சரிலாம் கிடையாது கண்ணா. நம்ம அடுத்து எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் அப்படின்னா தான் இந்த வேலைக்கு போனோம். ப்ரோக்ராம் ரொம்ப ஈஸியா இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம அழகா சாம்பிள் இன்புட் அவுட்புட் கொடுத்து காமிக்கலாம். அதுவுமே கொஸ்டின்ல கொடுக்கலனா தான். கொஸ்டின்லயே கொடுத்துட்டாங்கன்னா நீங்க திருப்பி அதை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. just give an extra value addition if you want to give the sample run. They will only appreciate it. எக்ஸ்ட்ரா மார்க்ஸ்லாம் அது கிடையாது. ஸோ அதனால எக்ஸ்ட்ரா எழுதி தப்பா எழுதி மாட்டிக்காதீங்க.
ப்ரோக்ராம் கூட நீட்டா ப்ரெசென்ட் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு அழகா ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு இதான் ப்ரோக்ராம்ங்கிறத காமிங்க, கிறுக்காதீங்க அதுல எல்லாம். இதே மாதிரிதான் உங்களுக்கு ஒரு லாஜிக் டவுட் வருதுன்னா பின்னாடி ஒரு வாட்டி கிறுக்கி பாத்துக்கோங்க எல்லாத்தையும். ஓகே, ஃபார் இந்த லைன்ஸ் எல்லாம் நீங்க எழுத போறீங்கிறது ரஃபா பென்சில்ல எழுதிட்டு then you come back and do the fair copy. சரியா? So we'll go back to easy question நான் அடுத்ததும் நினைக்கிறேன். I think it's visible up அங்கக்குள்ள. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, நான் பெருசாக்கிக்கிறேன் so that at least. First, house the server கேக்குறாங்க. Number of computers ரொம்ப ஒண்ணும் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல இதுல. எஃபெக்டிவ் 80 இருக்கீங்க மூவி எடிட்டிங்க்கு. So yes, இதுக்கு ஆன்சர் நீங்க சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு வந்து மூவி எடிட்டிங் பிளாக், because it has the maximum number of computers. Data security. So data security ன்னு சொன்னாலே இங்க ஒண்ணே ஒண்ணுதான், firewall. Suggest the best wired medium to economically connect. So wired medium economic ன்னு சொன்னாலே Ethernet cable அவங்க கொடுத்திருக்க ஆன்சர். We can also go for twisted pair. உங்களோட சாய்ஸ் தான், ரெண்டுத்துக்குமே மார்க் கொடுப்பாங்க. எஸ் தம்பி. ஸோ பெஸ்ட் சஜஸ்ட் பண்ண சொல்றாங்க. ஸோ இங்க வந்து இருக்கிறதே 3 தாங்கிறதுனால பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் இல்லை. மூவி எடிட்டிங்ல இருந்து யூ கேன் கோ டு வெப் டிசைனிங் இன் 32 and movie editing to app development in 55 or app development to web design வந்து 28 தான் இருக்கு. ஸோ பஸ் டோபாலஜி போட்டிங்கன்னா ரொம்ப கம்மியான கேபிள் லென்த் ஆகுது. ஸோ நீங்க அப்படி சொன்னாலும் கரெக்ட் தான். இங்க வந்து எப்படி கொடுத்தாலுமே வந்து they will accept it. இது வந்து நீங்க லே அவுட் சொல்லிட்டு you can always say this is the minimum cable length layout. ஏனும் பாருங்க பெரிய டிஃபரன்ஸே இல்ல. இங்க 75 கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு, இங்க வந்து 80 கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு. So it is not just like what is the 100 இருக்கு இன்னொரு 10 இருக்குன்னு இல்ல. It is evenly distributed number of computers. அதனால மினிமம் கேபிள் லென்த் போட்டாலே நமக்கு போதும், ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லோட் நடக்கும். Suggest the placement of the following with appropriate reason. ரிப்பீட்டர் எதுக்குமே வேண்டாம்னு சொல்லிடலாம். ரிப்பீட்டர் இஸ் நாட் ரிக்வயர்ட். ஏன்னா லெஸ் தேன் 100 meters தான் நம்ம லாஜிக்கா எடுத்துக்கிறோம். ஸோ ரிப்பீட்டர் இஸ் நாட் அட் ஆல் ரிக்வயர்ட். இதுக்கு ஸ்விட்ச் எல்லாத்துலயுமே வேணும் டு கனெக்ட் மோர் தேன் 1 கம்ப்யூட்டர். ஸோ ஈஸியான கொஸ்டின் அதுவுமே. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. டிஃபரன்ஷியேட் W and A மெத்தட் நல்லா தெரியும் உங்களுக்கு. ரொம்ப யோசிச்சு 2 பாயிண்ட் எழுதுங்க இந்த கொஸ்டினுக்கு. ஏன்னா இது வந்து 5 மார்க் கொஸ்டினுக்கு வந்துருது. இப்போ 2 மார்க்ஸ் இருக்கும். அப்போ சும்மா ஏதாவது அடிச்சு விடாதீங்க. ஒரு 2 பாயிண்ட்னா 3 பாயிண்டா எழுதுங்க. ஒரு பயோ பேப்பரோ இல்ல ஒரு பிசிக்ஸ் பேப்பரோ இருந்தா எப்படி நீங்க அட்டென்ட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரியே கம்ப்யூட்டர் சயின்ஸ் நினைச்சுக்கோங்க. ஏன்னா டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் கண்டிப்பா இருக்காது இந்த கொஸ்டின் பேப்பர். ஸோ ரைட் மோட் அப்படின்னு சொல்லும் போது ஒரு என்னெல்லாம் பண்ணணும்னு யோசிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரைட் மோட்ல ஃபைல் ஏற்கனவே இருந்தா கண்டென்ட்டை எரேஸ் பண்ணிடும். அப் அண்ட் மோட்ல அது பண்ணாது. ஸோ இந்த ஒரு பேசிக் டிஃபரன்ஸ் வந்து நீங்க கண்டிப்பா சொல்லணும். இந்த மாதிரி ஈஸியான கொஸ்டின்லாம் கண்டிப்பா கேட்க மாட்டாங்க. ஸோ வந்து ரைட் நம்பர்ஸ் இன்டு பைனரி ஃபைல் அண்ட் ரீட் த சேம்னா சான்ஸே இல்லை. நமக்கு தெரியும் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. இக்னோர் பண்ணுங்க அந்த கொஸ்டின். ரைட் எனி டூ நீட்ஸ் ஃபார் டேட்டா ஃபைல். என்ன தியரி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. லார்ஜ் இன்புட் W மோட்ல அதே தான்பா. ஸோ W மோட்ல ரெண்டாவது பாயிண்டா வந்து எக்ஸிஸ்டிங் டேட்டா எரேஸ் ஆகும் எரேஸ் ஆகாது சொல்லியிருக்காங்க. போத் ஆஃப் தம் ஓபன் ஃபைல் ஃபார் ரைட்டிங். ஸோ அது கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து ஃபைல் பாயிண்டர் வந்து ஸ்டார்டிங்ல வந்து 0ல இருக்கும், ஃபைல் பாயிண்டர் வந்து எண்ட்ல இருக்கும். அந்த 2 டிஃபரன்ஸ் வேணா நீங்க எழுதலாம். எக்ஸ்ட்ரா 2 பாயிண்ட் இருந்தா 2 பாயிண்ட் எழுதுங்க. ஃபோன் புக் நம்ம ஏற்கனவே பண்ண கொஸ்டின் தான். இந்த ஃபார்மேட்ல ஸ்டோர் பண்ணிட்டு ஞாபகம் வருதா இது? இன்புட்லாம் போட்டு சாவடிச்சிருக்காங்க. சரி, இந்த ப்ரோக்ராம்க்கு வருவோம். பிஃபோர் தட் we'll finish this off. So define the term foreign key with respect to RDBMS. ரொம்ப சூப்பரா நீங்க எழுதலாம். நல்ல எக்ஸாம்பிள் கொடுத்து எழுதுங்க. So a key which is a primary key of one table, it becomes a foreign key in another table while joining 2 tables. So main இதுதான் உங்க definition for foreign key. It's a non-key column in another table, but it is a key column, primary key in another table. It is used for linking the 2 tablesங்கிறது எழுதிருங்க. இருக்கு முடிஞ்சா ஒரு எக்ஸாம்பிள் சின்னதா கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸோ ஈவன் தோ இட் இஸ் கோயிங் டு பி ஒன்லி ஃபார் 1 மார்க்னா எக்ஸாம்பிள் ரொம்ப தேவையில்லை. கேட்கலன்னா டைம் இருந்தா கண்டிப்பா பண்ணுங்க. சரி, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து இது பைத்தன் கோடு கேட்டாங்க, இன்டர்ஃபேஸிங் கேட்டிருக்காங்க. சரி, இதை பண்ணுவோம். இது ஓகே தான். கேட்டகரைஸ் கேட்டாங்க, இது நீங்க எழுதிடுவீங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ரைட் அ பைத்தன் கோட் டு இன்சர்ட் தான். இங்க வந்து இங்கேயும் இன்சர்ட் தான். சரி, அதான் ஒரு கோடு மட்டும் எழுதுவோம். ஸோ தட் ஒரு குட்டி ரிவிஷன் ஆகும் உங்களுக்கு. அப்புறம் பைனரி ஃபைலுக்கு போகும். பைனரி ஃபைல் நிறைய வாட்டி பண்ணிட்டோம். 35
யார் சொல்றீங்க எனக்கு கூட? எப்படியும் அடுத்த பேப்பர் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு இப்பவே முடிச்சிடலாம் அந்த வேலையை. எனக்கு வந்து கீழே யாரா இருக்கீங்களா? எனக்கு மாதவன் ட்ரை பண்ணலாமாப்பா? சொல்லுப்பா எனக்கு. 35 பைத்தன் கோடு. மேம் மறந்து போச்சு மேம். ஸோ இம்போர்ட் MySQL டாட் கனெக்டர் ஆஸ் ஒரு சீன்னு வச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு ரொம்ப திருப்பி திருப்பி எழுத வேண்டாம் இந்த பேரு. ஸோ கனெக்ஷன் இஸ் ஈக்குவல் டு சி டாட் கனெக்ட். இல்லையா? கனெக்ட் ஃபங்க்ஷனுக்கு எப்பயுமே ஒரே ஒரு ஆர்டர் தான். ஸோ அங்க வந்து உங்களுக்கு கனெக்ட் போட்டுட்டு host is equal to local host அப்பா. கோட்ஸ் வருதா இல்லையா லோக்கல் ஹோஸ்டுக்கு? சிங்கிள் கோட்ஸ் வருமா வராதா? வரும். ஆமா. யூசர் ஐடி இஸ் ஈக்குவல் டு அட்மின். அவங்க கொடுத்துருக்க அதே பேரை யூஸ் பண்ணுவோம். பாஸ்வேர்ட் is equal to SALAD345 whatever they have given. இங்கேயே நான் டேட்டாபேஸையும் போட்டுக்கிறேன். டேட்டாபேஸ் இஸ் ஈக்குவல் டு சேல்ஸ். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கனெக்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதியாச்சு. கர்சர் இஸ் ஈக்குவல் டு கனெக்ஷன் டாட் கர்சர் போட்டோம். இன்சர்ட் பண்ண சொல்றாங்க. இன்சர்ட் த ஃபாலோயிங் ரெக்கார்ட்ஸ். ஆனா கண்டிப்பா கேட்க மாட்டாங்க. இவ்வளோ வேல்யூஸ் எல்லாம் போடுற மாதிரி எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க. ஒரு ரெக்கார்ட் தான் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஒரு ரெக்கார்டை பண்ணுவோம். ஸோ கனெக்ஷன் டாட் கர்சர் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டார்ட் வித் அடுத்தது என்னன்னா இன்சர்ட் கமாண்ட் கிரியேட் பண்ணுவோமா? கமாண்ட் இஸ் ஈக்குவல் டு இன்சர்ட் இன்டு அந்த பேர் வந்து ஆர்டர் டீடைல்ஸ். ஏதாவது ஒரு ரெக்கார்ட் 1 2 3 ஆமா price something like this. So command create பண்ணிட்டோம். command create பண்ணதுக்கு அப்புறமா cursor dot execute பண்ணனும். So cursor dot execute of command. execute பண்ணதுக்கு அப்புறமா கனெக்ஷனை கமிட் பண்ணனும். உங்களுடைய 3 மார்க்குக்கான ப்ரோக்ராம். யூஸ்வலா இது 3 மார்க்ஸ்ல தான் கேக்குறாங்க. ஏன்னா அவங்க கிளியரா இப்போ 2 மார்க்ஸை வந்து டேட்டா பேஸ்க்கு மூவ் பண்ணிட்டாங்க. ஸோ டேட்டா பேஸ் பத்தின ஒரு கான்செப்டை கேட்டுட்டு இந்த இன்டர்ஃபேஸிங் கேட்கறாங்க. நமக்கு தெரியாது அந்த 2 மார்க்ஸையுமே வந்து அவங்க இதுக்கே கொடுக்கவும் சான்ஸ் இருக்கு. ரோ கவுண்ட், ஃபெட்ச் ஆல், ஃபெட்ச் ஒன் இதை பத்தின கொஸ்டின் கேட்கறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. பட் ப்ரோக்ராம் வைஸ் வந்து இஃப் யூ ஆர் நாட் ஆஸ்கிங் இப்போ இல்ல அப்படி கேட்க வேண்டாம். 5 மார்க் கொஸ்டினுமே வந்து தே வாண்ட் டு மேக் யூ ஸ்ட்ராங். ஏன்னா இது எதுக்குன்னா setting an example for the next year. இப்ப நம்ம எப்படி படிக்கிறோம்? 2023 பேப்பர் பார்த்து நம்ம படிக்கிறோம். இப்போ 2023ல என்ன கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி பேட்டர்ன் இருக்கு, சாம்பிள் பேப்பர்ல எப்படி கொடுத்துருக்காங்க, இதுதான் நம்மளுடைய தாட் ப்ராசஸா இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி படிப்பாங்க? உங்க பேப்பர் பார்த்து தான் அவங்க படிப்பாங்க. அப்போ உங்க கொஸ்டின் பேப்பர்ல எப்படி கேட்டிருக்காங்க கொஸ்டின்ஸ், ஸோ அதுல வந்து எந்த கொஸ்டினுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இட் பிகம் இம்பார்ட்டன்ட் டிசைடிங் ஃபேக்டர். அப்போ உங்க பேப்பர் இஸ் நாட் ஒன்லி ஃபார் யூ, இட் இஸ் ஆல்சோ ஃபார் த நெக்ஸ்ட் இயர். அதை யோசிச்சு அவங்க பண்ணும்போது இதுக்கு மார்க் அலாட்மெண்ட் எப்படி இருக்க போகுது? இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டினும் கஷ்டம் டு ரைட். இதுவுமே நிறைய பேருக்கு எழுதுறது கஷ்டமா இருக்கும். ஸோ ஒரு 3 மார்க் வச்சு சிம்பிளா இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் கொடுத்து விட்டுறலாம். இதுக்கு ஒரு சாய்ஸ் கொடுத்து கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின் கேட்கலாம். இது எதுக்குன்னா அந்த கஷ்டமான கொஸ்டின் அட்டன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா தே வில் நோ யுவர் லெவல். ஸோ இப்போ ஒரு சென்டம் பேப்பர்லாம் வரும்போது 99 சென்டமா டிசைட் பண்ணும்போது அந்த மாதிரியான கொஸ்டின்ஸையும் பார்ப்பாங்க. பட் அதுக்காக ஈஸியான கொஸ்டின் அட்டன் பண்ணாதீங்கன்னு நான் சொல்ல வரல. பட் கஷ்டமான கொஸ்டினை கரெக்டா எழுதினாலும் இட் கேரிஸ் அண்ட் வெயிட்டேஜ். ஈஸியான கொஸ்டினை பியூட்டிஃபுல்லா எழுதணும். ரொம்ப அதுல மிஸ்டேக்கே பண்ணாம அதாவது மொக்கையா ஒரு குட்டி மிஸ்டேக் கனெக்ஷன் டாட் கர்சருக்கு பதிலா கனெக்ஷன் டாட் கமிட்க்கு பதிலா கர்சர் டாட் கமிட்னு போட்டீங்கன்னா அங்கேயே போச்சு இல்லையா? ஸோ அந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் நீங்க பண்ணக்கூடாது. ஸோ இது ஒரு பேசிக் கோட். இது இங்கேயே வந்து we will finish that also. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இதே கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. பட் இங்க வந்து யூசர் நேம் இஸ் ரூட், ஸோ அங்க மாத்திப்பீங்க. பாஸ்வேர்ட் டைகர் மாத்திப்பீங்க. டேபிள் வந்து ஸ்கூல்னு போட்டீங்க. டேட்டாபேஸ் நேம் ஸ்கூல்னு போட்டாச்சு. the details ought to be accepted from the user. இங்க பாருங்க இதுதான் இங்க டிஃபரன்ஸ். so details ought to be accepted from the user. so அதை மட்டும் பண்ணிடலாம். இப்போ அடுத்த சாய்ஸுக்கு I am not going to do இதே ப்ரோக்ராம் வச்சுப்போம் நம்ம இங்க. so we will know that இதுதான் நம்ம பேஸ் இல்லையா? so that or choice நம்ம எழுதும் போது இந்த லைன்ஸ் எல்லாம் மாற போறது இல்லை. So connection dot cursor வரைக்கும் it is the same thing here also. Now what is going to change is command.
கமாண்ட் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடியே A is equal to B is equal to C is equal to போட்டுடலாம். என்ன பண்ண போறோம், என்னென்ன வேல்யூ வாங்க போறோம் அப்படின்னு சொன்னா ரோல் நம்பர், நேம், கிளாஸ், மார்க்ஸ். ஸோ 4 வேல்யூ யூசர் கிட்ட இருந்து வாங்க போறோம். ஸோ இன்புட் கிளாஸ் இன்புட் எந்த கிளாஸ்னு வாங்கிக்கலாம், மார்க்ஸை வந்து ஒரு ஃப்ளோட்டா கூட வாங்கிக்கலாம். ஸோ 4 வேல்யூ வாங்கியாச்சு. இப்போ நம்ம கமாண்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ நம்ம கமாண்ட் இஸ் ஈக்குவல் டு இன்சர்ட் இன்டு நம்ம டேபிள் பேரு table student. So student values bracket இல்லையா. So வந்து roll number integer, name வந்து ஒரு string, class நம்ம integer வச்சிருக்கோம், இதையும் ஒரு integer வச்சிருக்கோம். கரெக்டா கண்ணா கமாண்டர். இதுதான் நமக்கு இப்போ புதுசா இன்க்ளூட் பண்ண சிலபஸ்னால கண்டிப்பா இதுல ஒரு கொஸ்டின் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு 100% ஷார்ட் கொஸ்டின் இது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா they have included something in the new syllabus, so they will ask. அதே மாதிரி ஒரு 1 மார்க் கொஸ்டின்ல நம்ம இன்னும் அதை பண்ணணும். எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங், ட்ரை, ஃபைனலி, எக்ஸெப்ட் இதெல்லாம் வச்சு கொஸ்டின் கேட்பாங்க. ஏன்னா அதையுமே இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அது ஜென்ரலா உங்களுக்கு தேவையே கிடையாது எக்ஸெப்ட் ஃபார் தட் பைனரி ஃபைல்ஸ், ட்ரை கேட்ச் தவிர. பட் இருந்தாலுமே கூட அதை இன்க்ளூட் பண்ணதுனால நீங்க இன்னும் கொஞ்சம் அதை நல்லா புரிஞ்சுக்கணும், பைஹார்ட் பண்ணக்கூடாது அந்த ப்ரோக்ராம்ங்கிறதுனால அதுல இருந்து ஒரு 1 மார்க் கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்கு. அப்போ ஒரு ட்ரைக்கு எத்தனை எக்ஸெப்ட் வேணா இருக்கலாம். அப்புறம் அந்த எக்ஸெப்ஷன்ஸ்ல வந்து ஒரு எக்ஸெப்ட் பிளாக் வெறும் கொடுத்தா எக்ஸெப்ட் EOF எரர்னு இல்லாம வெறும் எக்ஸெப்ட்னு போட்டா என்னன்னா இட் வில் அக்செப்ட் எனி எரர். சோ அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு லாஜிக் புரியுதான்னு டெஸ்ட் பண்ற மாதிரி ஒரு அசர்ஷன் ரீசன் கொஸ்டினோ இல்லைன்னா வந்து ஒரு MCQவோ கண்டிப்பா கேட்பாங்க. அதே மாதிரி இந்த கொஸ்டினும் ஒரு ஷார்ட் கொஸ்டினா உங்களுக்கு இருக்கும். பட் இங்க ஆர் சாய்ஸ் கொடுத்திருக்காங்க. So they might do that this time. They might give you, because format is introduced only this yearங்கிறதுனால they might give you as a choice this time and you can choose whichever you want to attend. உங்களுக்கு எது ஈஸியோ அதை நீங்க அட்டென்ட் பண்ற மாதிரி பாத்துக்கலாம். இப்போ நான் ஃபார்மேட் போடலாம், பர்சன்டேஜும் போடலாம்பா. நீங்க ஏதாவது ஒரு சின்டாக்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. they cannot force you to use a syntax. So இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் I think this will work fine. இன்புட் வாங்கிட்டோம், ஒர்க் ஆகுமாப்பா? அவ்வளவுதான். இது வரைக்கும் தான் நமக்கு சேஞ்ச். அதுக்கப்புறம் அந்த எக்ஸிக்யூட் பார்ட் அதே தான். ஸோ கர்சர் டாட் எக்ஸிக்யூட் ஆஃப் கமாண்ட் இல்லையா. ஸோ கர்சர் டாட் எக்ஸிக்யூட் கமாண்ட் போட்டுட்டு கமிட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ அந்த கமாண்ட் கிரியேட் பண்ற மெத்தட்ல தான் 2 மாடல் இங்க கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. சரியா? ஸோ லெட் அஸ் மூவ் டு திஸ் கொஸ்டின். ஐ திங்க் திஸ் இஸ் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின் தான். இதை நீங்க ட்ரை பண்ணலாம். phonebook.dat தானே. ஸோ பேசிக் லாஜிக் மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன், ஏன்னா உங்களுக்கு இதை மறந்து போயிருக்க சான்ஸ் இருக்காது, நிறைய வாட்டி பண்ணிருப்பீங்க. அது ஸோ என்ன கொடுத்தாங்க, phonebook.datன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ phonebookல ஃபர்ஸ்டே வந்து இம்போர்ட் பிக்கிள் பண்ணுவீங்க. ஐம் டூயிங் கொஸ்டின் நம்பர் 34ல கண்டிப்பா அவ்வளவு ஈஸியா செகண்ட் இந்த கொஸ்டின் மாதிரி கேட்கவே மாட்டாங்கப்பா. இது வரைக்கும் கேட்டதே இல்லை போர்டு எக்ஸாம்ல அவ்வளவு ஈஸி கொஸ்டின்லாம். ஸோ அந்த மாதிரிலாம் ஜெனரிக் கொஸ்டின்ஸ் பேப்பர்ல இருக்காது, கிளியரா டிஃபைன் பண்ணிருப்பாங்க. இந்த கொஸ்டினும் ரொம்ப சிம்பிள் தான். இம்போர்ட் பிக்கிள் போட்டுட்டு அவங்க ஃபங்க்ஷனே கூட யூஸ் பண்ண சொல்லல. ஃபங்க்ஷனே யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. we can directly start. we can just say f is equal to open அவங்க கொடுத்துருக்க ஃபைல் நேம் phonebook.dat. ரைட் பைனரி மறக்காம போடுங்க. ஸோ ரைட் பைனரி மோட்ல ஓபன் பண்ணியாச்சு. இப்போ இங்க வந்து நேம் ஃபோன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒன்னா வாங்கி எழுதணும். நம்ம பாஸ்பால் வச்சிருக்கவங்க ஆன்சருக்கு அதில் ரெஃபர் பண்ணாதீங்க, ஆன்சர் தப்பா இருக்கு. ஓகே, f is equal to open. ஓகே கண்ணா, இப்போ நம்ம வந்து pickle dot dump தான் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஹெட்டிங்கை டம்ப் பண்ணணும். ஒன்று நம்ம ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ l is equal to நேம் கமா phone input enter name வாங்கலாம் யூசர் கிட்ட. b is equal to int input enter phone number.
ஸோ ஏற்கனவே ஒரு எல் வச்சிருக்கோம். x is equal to a comma b. நம்ம யூஸ்வலா போடுற ரெக்கார்ட் is equal to a comma b கிரியேட் பண்ணிருக்கோம். லிஸ்ட் மாதிரி கிரியேட் பண்ணிட்டோம். கிரியேட் பண்ணிட்டு you can come back. You can finish this. Are there more ch is equal to input? Are there more records? நம்ம ப்ராக்டிக்கலுக்கு இதை போட்டிருப்போம். n for no போட சொல்லிட்டு if ch is equal to n, break. This is the only way you can break out of this while loop. So records வாங்கி முடிச்சுட்டு வெளியில வந்துட்டோம். வெளில வந்ததுக்கு அப்புறம் இதை போய் நம்ம ஃபைல்குள்ள போய் எழுதணும் இல்லையா? ஸோ ஃபைல்குள்ள எழுதுறதுக்கு முன்னாடி இங்க இப்படி போட்டோம்னா ஓவர் ரைட் ஆயிடும் இல்ல? ஸோ இங்கேயே வந்து ரைட்டிங் பண்றதுக்கு ட்ரை எக்ஸெப்ட் வேணாண்டா, நம்ம ரீடிங் பண்றதுக்கு தான் அது வேணும். ஸோ இங்க வந்து REC is equal to a comma b போட்டுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நான் இங்கேயே கூட யூஸ் பண்ணலாம். pickle dot dump l comma f, இங்கேயும் pickle dot dump இல்லையாப்பா? so that it will keep on dumping. இல்ல எனக்கு அப்படி பண்ண வேண்டாம், எங்களுக்கு வந்து வெளியில வந்து பண்ணணும்னு சொன்னா நீங்க வந்து அதை அப்பெண்ட், நம்ம ஏற்கனவே இந்த மாடலும் பண்ணியிருக்கோம். எல்லாத்தையுமே வந்து நீங்க அப்பெண்ட் பண்ணி ஒரு பெரிய லிஸ்டா வச்சுட்டு கடைசியில வெளியில வந்து pickle dot dump அதை பண்ண முடியும். பட் திஸ் இஸ் ஆல்சோ நம்ம புக்ல கொடுத்துருக்க மாடல்ல வந்து இப்படிதான் இருக்கு உங்களுக்கு. this will take care of writing. You just have to do the f dot close after this. So this program will be creating a binary file. நம்ம நிறைய ப்ரோக்ராம்ஸும் போட்டிருக்கோம். நான் இப்ப திருப்பி கூட உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம். So you just have to go through that. I think that is a straightforward program. சரியா? So I will stop this here. ஒரு பேப்பர் தான் முடிஞ்சிருக்கு. இன்னொரு பேப்பர் நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன்.